பண்ண நேரத்துல பண்ணா இருக்கணும், படிக்கிற நேரத்துல படிக்கணும். அதுதான் முக்கியம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்கும். அதை கற்றுக்கோங்க சார். நான் ஒரு பெரிய வேத அட்வைஸ் பண்ணேன். நான் என்ன பாருங்க அதை உங்களுக்கு காட்டலாம். நான் கஷ்டப்பட்டுதான் ஒவ்வொரு வாட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் வருவேன். அதனால உள்ள எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே எல்லாருமே நீங்க உங்களோட முயற்சி தான் அட்டெம்ப்ட், அதுதான் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாமே உங்களே ஊக்க வைக்கிறது தான் தவிர ஈகோ போறாம நான் பெரியவன் நான் தாழ்த்தவன் என்னைக்குமே அது இருக்கக்கூடாது. என்கரேஜ்மெண்டா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த டேர்ம்ல அவர் ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டேர்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் வரணும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நீ 6th 7th வந்து என்னோட படிப்பு கம்மியா படிச்சிருக்க, நான் உன்னோட அறிவாளின்ற மாதிரி யாருக்கும் அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம அது எண்ணம் இருக்கணும். ஏன்னா யாரும் ஃபர்ஸ்ட் இல்ல லாஸ்ட் இல்ல. வாழ்க்கை அந்த சூழ்நிலை எல்லாருமே ஒவ்வொரு நேரத்தையும் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். நான் சொல்லிக்கிறேன். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க எல்லாருமே நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒரு பிரதரா என்னைக்குமே நான் உங்களோட இருப்பேன். நான் இதான் நீங்க பேசிட்டு போக மட்டும் யாரும் நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்க எனக்கு தொடர்பு கொள்ளலாம். எங்க கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. நீங்க எல்லாருமே இங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். நிச்சயம் உங்க அண்ணனா விரும்பி நான் உங்களுக்கு உங்க எதுவாக இருந்தாலும் நான் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு நான் சொல்லிக்கிறேன். அதனால எனக்கு வரவேற்பு கட்சிக்காரங்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். எங்க ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஆனா அப்பாவோட காட்சிகள் எல்லாமே உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. போன்ல பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்கு. கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பா நான் சொல்றேன். கேப்டன்ற ஒரு சக்தி ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகளை கல்யாண மண்டபம் இடிச்சாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க, இதுல சோலார் ஃபென்சிங் பிச்சு போட்டு பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும். அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு. ஆனால் அண்ணன் என்ன பண்றாரு பார்ப்போம். நம்ம விஜய் அரசியல் போடுறாங்க வந்து அரசியல் அடுத்த தேர்தலில் உங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா நீங்க பேச்சுவார்த்தை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டார், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த கேள்வி நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைக்கும்போது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் பழமையான கட்சி. இன்னைக்கு விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்து அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன கொள்கைகள், மக்களுக்கு என்ன செய்கிறாரு, மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க, அது எல்லாமே பார்த்து தான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல, ப்ராப்பராக 100% கொடியை விட்டுருக்காரு, சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம். அண்ணன் கேட்டார் கோட் படம் பார்க்கலன்னு, உடனே அதை ஹெட்டிங்கா போட்டுருவீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பல மாசம் முன்னாடி எங்க டேட் கொடுத்துட்டாச்சு. 4ஆம் தேதியிலேருந்து நான் எல்லா பக்கமும் திருவள்ளூர்ல இருந்தேன், இன்னைக்கு மதுரையில இருக்கேன், நாளைக்கு ஊட்டிக்கு போறேன். என்னோட ஸ்கெடியூல் ஒரு 3 மாசம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும். ஆனால் அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டர் எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சவுண்டு அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. ஃபோனில் பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்குது. ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால இன்னும் போக முடியல. நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனவொடனே கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வந்திருக்காங்க விஜய் அவருக்கு பல்வேறு தடங்கல்கள் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்களும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இவர் இப்ப சந்திக்கிறாரு. இது எப்படி இருக்கு உங்க பார்வையில்? பல தடங்கள் சந்திப்பு அவமானம் தாண்டி தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு இன்னும் கொடி கட்டி பறக்குது. அது கேப்டன்ற ஒரு சக்தி ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கும் தான் இருந்தது. நான் சிறு வயதுல நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன். கல்யாண மண்டபம் இடிச்சாங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க, எங்க மதுராந்தகம் இடத்துல நாங்க உள்ள வச்சிருந்த மதுராந்தகம் இடத்துல சோலார் ஃபென்சிங் பிச்சு போட்டு பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தாங்கணும். அதுதான் அரசியல். இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும். அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்ததுக்கு பிறகுதான் அது அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு. ஆனால் அண்ணன் என்ன பண்றாரு பார்ப்போம். நம்ம மாநாட்டுக்கு பிறகு விஜய் கூட கூட்டணியா இல்லையா அப்படின்னு தெரிவிக்காங்க. மாநாட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி உறுதிப்படுத்தப்படுமா? இல்லை, எங்களோட கூட்டணி வைக்க அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியே நீங்க கேள்வி கேட்குறீங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் கட்சி முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யறோம்னு முதல்ல பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு டிராவல்கள் வராரா, இல்லை தனித்து நிற்கிறாரா, இல்லை திமுக போறாரா, அதிமுக போறாரா, சீமானா கிட்ட போறாரா, இல்லை எங்க போறாரு அவருக்கும் தெரியாது. அதனால முதல்ல 1 by 1 அவர் பண்ணட்டும். இன்னைக்கு நான் எங்க கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம். இதை இன்றையோ நேற்றோ பண்ணல.